ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரிந்த பகுதி, அந்த 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா? அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனிடத்திலே கேட்கிற ஒரு காரியம், தாவீது கர்த்தரிடத்திலே கேட்ட ஒரு காரியம். அதாவது அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா? ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். தேவன், நீ போ, அதை நீ என்ன செய்வாய்? பிடித்து கொள்வாய். நீ இழந்து போனதை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் தாவீதுக்கு சொல்கிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த வருஷத்தினுடைய சபையினுடைய வாக்கு தத்துவம், நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே கடைசி பகுதி. சகலத்தையும் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். அந்த முந்தின பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது 30ஆம் அதிகாரத்திலே அந்த முந்தின பகுதியை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். 4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு, அதாவது பலன் இல்லாத அளவுக்கு அழுதார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள். சத்துருக்கள் உடைய மனைவி, பிள்ளைகளை, உடைமைகளை, ஆடு மாடுகளை, பொருட்களை எல்லாவற்றையும் சத்துருக்கள் கொள்ளையாடி கொண்டு போனார்கள். நகரத்தை, பட்டணத்தை சுட்டெரித்தார்கள். தாவீதும் அவனோடு கூட இருந்த யுத்த வீரர்களும் ஜனங்களும் கடந்து வரும் பொழுது தங்களுடைய பெண் பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள், தங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் சத்துருக்கள் களவாடி கொண்டு போனதை, கொள்ளையடித்து கொண்டு போனதை பார்த்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே தாவீது மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறார். தாவீதும் அவனோடு கூட இருந்த சகல எல்லா ஜனங்களும், அதாவது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவங்க சத்தம் விட்டு என்ன செஞ்சாங்க? அழுதார்கள். அவங்க அழுதது மாத்திரமல்ல, அவனோடு கூட போன யுத்த வீரர்களில் மனைவியும் பிள்ளைகளும் கொள்ளையிடப்பட்டதனால அவர்கள் அப்படியே தாவீதுக்கு விரோதமாய் திரும்பினார்கள். தாவீதுக்கு விரோதமாய் திரும்பி தாவீதை கல்லெறிய வேண்டும், கல்லெறிந்து அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தாவீதோடு கூட இருந்தவர்கள், தாவீதோடு கூட காணப்பட்டவர்கள் தங்களுடைய மனைவி, பிள்ளைகள் மொத்தமாக இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இந்த இக்கட்டான நேரத்திலே தன்னோடு கூட இருக்கிறவர்களும் தன்னை பகைக்கிறார்கள், கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நேரம் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் கொள்ளையிடப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்திலே இந்த தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். அவன் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறது மாத்திரமல்ல, அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அவன் நெருக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் அதாவது கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன செஞ்சான்? திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்துகிறான், கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொள்கிறான். இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு
தேவையான ஒரு காரியம், ஒரு தேவையான ஒரு காரியம். கர்த்தருக்குள்ள திடப்படுத்துவது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதாவது அது எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, என் தேவன் நான் இழந்து போனதை எனக்கு திரும்ப தருவார். இந்த இக்கட்டான இந்த பிரச்சனையான இந்த நேரத்தில், இழந்து போன இந்த நேரத்தில், மிகவும் நிந்திக்கப்படுகிற அவமானப்படுகிற இந்த நேரத்தில் அவன் கர்த்தருக்குள்ள எப்படி திடப்படுத்துகிறான் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில நேரங்களில் நாம் சில பிரச்சனைகளையும் சில போராட்டங்களையும் நாம் சந்திக்கும் போது நாமே வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஒன்று நம்ம நினைவு சொல்லுவோம். முக்கால்வாசி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நிச்சயமாக கர்த்தர் எனக்கு தருவாய். இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னும் நமக்கு சில நிலைமைகள் மாறலைங்கிற வருத்தம் எனக்கு சில நேரங்களில் இருக்கும். ஆனால் அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தில் என் மக மூத்தவ தான் கடுமையான பாடுகள். ஆனால் அதற்கேற்ற பலனை கர்த்தர் இப்போ கொடுக்கிறார். கதுமயமுண்டு அவளையா, அவளையும் அவளுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது தெரியும் ஊழியத்தில் எந்த மாதிரி இருக்கிறாங்க, கர்த்தர் எப்படி நடத்துகிறாங்கங்கிறது அவங்களை பார்த்தால் தெரியும், பிள்ளைகளை பார்த்தா தெரியும். கதுமயம் உண்டாவதாக இல்லையா. அந்த அளவுக்கு தேவன் அவளுக்கென்று ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒன்று ஊழியத்தை ஊழியமாய் செய்கிறார்கள். கதுமயம் உண்டாவதாக இல்லையா. எதை குறித்து அவங்க சோர்ந்து போகல. அவன் காண்டுவன் டாக்டர் சொன்னதை விட சீக்கிரமா, வைத்தியர் சொன்னதை விட சீக்கிரமா ஊழியத்தை கொண்டு போனார். இவ்வளவு நெருக்கடியில் அவங்களுக்கு எந்த சோர்வும் கிடையாது. அந்த ஊழியத்தில் எந்த சோர்வும் இல்லாதபடி தேவன் அவர்களை பயன்படுத்தினார். கர்த்தருக்குள்ளே தங்களை திடப்படுத்தினார்கள். ஆரம்ப நாட்கள் இந்த கஷ்டத்தில் நாங்கள் எப்படி திடப்படுத்துவோங்க என் பிள்ளை மூத்தவளுக்கு தெரியும். அதை தான் அவள் ஃபாலோ பண்ணுறான். ஆனால் அன்னைக்கு பட்ட கஷ்டத்துக்கு நீ கத்தை நல்லா வச்சிருக்கிறா. கத்மயம் உண்டாவதா கலையிலோய்யா. ஆகவே பெரியவங்களாய் நாங்கள் விதைத்த விதை என்றைக்கு வீண் போகாது. பல கஷ்டங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தருக்காக அதை சகித்து கொண்டோம், கர்த்தருக்காக வாழணும்னு நினைச்சோம். இன்னைக்கும் கர்த்தருக்காக வாழணுங்கிற ஒரு தீர்மானம் இந்த புது வருஷத்தில் நான் இன்னொரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஆகவே கர்த்தருக்காக நாம எதை செய்தாலும் ஆண்டவர் அதற்கேற்ற பலனை தருவார். அப்ப இவ்வளவு பிரச்சனை இழப்புல தாவீது பலன் இல்லாத அளவுக்கு அவனும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அழுதார்கள், புலம்பினார்கள், வேதனைப்பட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த கூட்டம் அப்படி தாவீதுக்கு நேராய் திரும்பினது. கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவனை நிந்தித்தார்கள், அவனை வேதனைப்படுத்தினார்கள். ஆனாலும் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினான் தாவீது. கத்மயம் உண்டாவது அல்லேலூயா. இவ்வளவு இழப்புகள், தன் குடும்பத்தை இழந்து, தன் பொருளாதாரத்தை இழந்து, தன் கூட இருக்கிறவங்களால் அவனுக்கு ஏற்பட்ட நெருக்கங்கள், பிரச்சனைகள், இவைகளுக்கு நடுவில் தாவீது தனித்தவனா இருக்கிறான். ஆனால் கர்த்தரோடு கூட கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி தேவ சமூகத்துக்கு கடந்து வருகிறான். கத்மயம் உண்டாவதாக அல்லேலூயா. இந்த நாட்களிலே, கடந்த நாட்கள் எவ்வளவு இழந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளை போராட்டங்களை நானும் நீங்களும் சந்தித்தாலும் கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் உண்டு, வெளிப்படையாய் அழுத நாட்கள் உண்டு, யாருக்கும் தெரியாமல் நம்ம படுக்கறையிலே அழுதது உண்டு, இல்லை கிச்சனில் வேலை செய்யும் போது அழுதது உண்டு, இல்லை நம்ம மற்ற வேலைக்கு போகும்போது கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு, பிரயாணத்தில் அழுத நாட்கள் உண்டு, நெருக்கப்பட்டது உண்டு. இழப்புகளுக்கு மத்தியில்
நம்ம கூட இருக்கிறவங்களை சமாளிக்கிறது பெரிய காரியம் இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்களால ஏற்பட்ட பிரச்சனை, இழப்புகள் வேற, தோல்விகள் வேற, நெருக்கங்கள் வேற. இதற்கு மத்தியில் கூட இருக்கிறவங்கள வரக்கூடிய பிரச்சனை, இவைகளுக்கு நடுவில் கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்ளுவோம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. கடந்த வருஷத்தில் அதை செஞ்சீங்க. கர்த்தருக்குள்ள திடப்படுத்துவது நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு செய்வார், நிச்சயமாய் கர்த்தர் என்னை நடத்துவார். இப்போ நினைச்சிருப்பீங்க, இந்த 2024 நான் கடக்கும் பொழுது நான் எவ்வளவு கஷ்டங்களை பிரச்சனைகளை நான் சந்தித்தாலும் கண்ணீர் வடித்தாலும் இதற்கு ஏற்ற பலனை என் ஆண்டவர் இந்த 25 தருவார். அல்லேலூயா. அப்போ இதை நினைச்சு நாம திடப்படுத்தணுமா இல்லையா? நான் திடப்படுத்தினேன் இல்லையா? ஆண்டவரே, எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் தேவைகள் ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவர் வெட்கப்படுத்தவில்லை எங்களை. பணங்கள் எப்படி யார் கொடுத்தா எதுக்கு கொடுத்தாங்கிறது யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு குடும்பங்கள் சப்போர்ட் பண்ணல. தேவன் தேவ ஜனங்கள் எழுப்பி தந்தார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. கடந்த அக்டோபரில் எனக்கு கிட்டத்தட்ட 11,000, நவம்பரில் 11,000 ரூபா கிட்டத்தட்ட செலவு. சும்மா சாதாரணமாக தான் போனோம். அவ்வளோ செலவு. அவ்வளோ செலவுகளுக்கு நடுவில் தேவைகளை ஆண்டவர் சந்தித்தது மாத்திரமல்ல, ஆனால் கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுக்க வைத்தா. அப்படின்னு சொல்லுவையா. நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம சில நேரம் நம்மை நாமே ஆராய்ந்து நிச்சயம் பார்க்கலாம். நான் பெரிய பரிசுத்தவான் உங்களை சொல்லி நடிக்க நான் விரும்பலை. நான் என் குறைகளை என் தெய்வத்தினிடத்தில் நான் சொன்னேன். ஆண்டவரே, எனக்கு ஜீவனையும் பலனையும் தாரும். ஆரம்ப நாட்களில் எனக்கு எப்படி பலன் இருந்ததோ அந்த பலன் எனக்கு தாரும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பலன் எனக்கு நீர் தருவீனால் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தை இன்னும் என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு செய்து முடிக்கணுமோ செய்து முடிச்சிருவேன். இனி அந்த பலத்தை நான் வீணாக்க மாட்டேன். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. 30 வயசுல எனக்கு வீசிங் இருந்தது. மாத்திரை போடுவேன், நைட்டு பகலும் வேலை வைப்பேன். என்ன மாதிரி வேலை செய்ய முடியாது. தூக்கமே கண்ணில் இருக்காது, அவ்வளவு வேலை எனக்கு இருக்கும். ஆனால் வீசிங் உண்டு. எது என்ன பாதிக்கலை. இப்போ கொஞ்ச நாள கடுமையான பாதிப்பு. இப்போ தேவன் அந்த பலன் எனக்கு தந்திருக்கிறார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கீழே தான் இருப்பேன், யாருக்கும் தெரியாது. 1 மாசமா நான் கீழே தான் இருந்தேன். கீழே தான் படுத்துருப்பேன். எல்லாமே எனக்கு கீழே தான் கொண்டு வருவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாரும் சொல்ல அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்லவர். பண செலவு வருத்தம் இருக்கிறது. ஐயோ, காணிக்க பணம் இல்லையா, வீணா போகுது. ஆண்டவரே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆனால் ஒன்று சொன்ன, ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டு இந்த வருகை தாமதிக்குமானால், எனக்கு ஜீவனையும் பலனையும் கொடுப்பீரானால், இந்த 25 எனக்கு என்னுடைய ஊழியத்துக்கு என் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. நான் உண்மையிலே ஒவ்வொரு பிரச்சனையும் நான் சந்திக்கிறது என்னுடைய காரியத்துக்கு மட்டும் இல்லை, நான் உங்களுடைய காரியம் எல்லா காரியம் எனக்கு தெரியும். யார் என்ன பண்ணுறாங்க எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஜெபம் பண்ணுவேன். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் என்னை ஏசியிருக்கலாம், நீங்கள் என்னை தவறாக பேசியிருக்கலாம், என்னை குறித்து தப்பு தப்பாக சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. என்னை ஏசுறவங்களை தண்டியும் அப்படி இல்லை. ஆண்டவரே, என் ஜனத்தெல்லாம் நீ ஆசீர்வதிக்கணும், என் ஜனங்க நல்லா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, தாவீதோடு கல்லெறிஞ்சவங்க தான் இருந்தாங்க, நிந்திச்சவங்க இருந்தாங்க, நெருக்கப்பட்டவங்க இருந்தாங்க, கடன்பட்டவங்க இருந்தாங்க. அவங்கள வச்சு தான் யுத்தத்தை செஞ்சான், ஜெயம் எடுத்தான். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்த ஆத்துமாக்கள் 4 பேர் வாழ்த்தலாம், 4 பேர் ஏசலாம். அது பெருசல்ல. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். கடன் வாங்கவே கூடாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தோமா.
இந்த லோனு, இந்த மகளிர் இதெல்லாம் போயிடணும். ஒப்பு கொடுங்க, கத்த உதவி செய்வார். எல்லா இருக்காரங்களா வைத்து அல்லேலூயா. நான் வாங்காத மகளிரா, நான் வாங்காத கடனா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கடன் இருக்குது, அதை அடைச்சிரு. எல்லாரும் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. எல்லா இருக்காரங்களா வைத்து நல்ல ஆண்டவர், நான் கடனை வாங்கவே கூட ஒரு டேன் வாங்காமல் முயற்சி பண்ணி பாருங்களேன். கத்தர் உங்களுக்கு உதவி. ஆண்டவரே, நான் எந்த கடனும் வாங்கக்கூடாது ஆண்டவரே, இருக்கிற கடனை அடைக்க எனக்கு இந்த வருஷத்தில் எனக்கு உதவி செய். இனி புதிதாக நான் எந்த கடனும் வாங்கக்கூடாது ஆண்டவர். கடன்களை வைத்திருக்கிற எங்கள் ஜனங்களுக்காக, சப மக்களுக்காக, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, வருமானத்தை ஆசீர்வதிக்கணும் ஐயா. ஆண்டவர், வீணான செலவு வரக்கூடாது, மெடிக்கல் செலவு இயேசு நாமத்தில் வரக்கூடாது ஆண்டவரே. வட்டிக்கு போகக்கூடாது இயேசுவின் நாமத்தில். எங்கள் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடணும், என் பிள்ளைகளை அனுபவிக்கணும், குடும்பமாய் அனுபவிக்கணும். என் ஆண்டவர் உதவி செய்வீராக. கடன் வாங்காதபடி கர்த்தர் உதவி செய்யும், உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கடன் வாங்காதபடி கர்த்தர் உதவி செய்வார். நீ ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி தாவீது தேவ சமூகத்துக்கு போறான். கீழே வாசிப்போம். இப்போது 8 வசனம். 8 வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். இப்போ நெருக்கப்பட்ட தாவீது பலனில்லாமல் போக மட்டும் அழுத, கண்ணீர் விட்ட தாவீது தன் கூட இருந்த ஜனங்களால் நிந்திக்கப்பட்ட, வேதனைப்பட்ட தாவீது, கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தின தாவீது எங்க போறான் அப்படின்னா தேவ சமூகத்துக்கு போறான். ஆண்டவரே, அந்த தண்டை நான் தொடர முடியுமா, தொடரவா, நான் என்ன செய்யணும்? ஆண்டு சொல்லார், நீ தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும், கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்தினாலும் நமக்கு விடை கிடைப்பது தேவ சமூகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துக்கு நீங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே, நான் இழந்து போனதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, என்னை விட்டு போனதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா, என் கையை விட்டு போனதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா, என் சத்துருக்கள் கொண்டு போனதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா, நான் அதை தொடர வேண்டுமான்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்லி, போ, நீ எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வாய். தேவ சமூகத்துக்கு நானும் நீங்களும் போகும்போது கர்த்தருடைய சமூகம் உங்களை நடத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம யாத்ராமலை மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். யாத்ராமலே 33:14-13 வாசி. 33ஆம் அதிகாரத்தில் 13-14 வாசி. என் சமூகம் உனக்கு முன்பாய் போகும், என் கண்களில் தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. மோசே கேட்க, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்குமானால் சொல்றான், என் சமூகம் உனக்கு முன்பாய் போகும். அப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம கடந்து வரும் பொழுது கண்ணீரோடு, அழுகையோடு, நெருக்கத்தோடு, நிந்தையோடு, வேதனையோடு திடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய கிருபை இருந்தால் எல்லாம் போதுமே, இல்லையா? ஒன்று கிடைச்சா போதுமே, எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. கர்த்தருடைய கிருபை மோசேக்கு ஜனங்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, உனக்கு நான் இளைப்பாறுதல் நான் உனக்கு தருவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவ சமூகத்துக்குள்ள கடந்து வரும் பொழுது தேவ கிருபை கிடைக்கும், இளைப்பாறுதல் உண்டாகும். அது மாத்திரமல்ல, அவர்களை விசேஷித்தவர்களை கர்த்தர் மாற்றுவார். அந்த அதிகாரத்தை படித்தா தெரியும். யாத்திராகமும் 33:13-14. அப்போ தேவன் தேவ சமூகத்துக்கு ஒரு மனிதன் போவானால் தேவனுடைய கிருபை மாத்திரமல்ல,
தேவனுடைய இளைப்பார்கள் மாத்திரமல்ல, அவர்கள் விசேஷித்தவர்கள். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கு மத்தியில தேவன் அவர்களை விசேஷித்த ஜனங்களாய் கர்த்தர் நடத்துவார். அதே போல அவன் கடந்து போனா, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. வாசிப்போம், முடிப்போம். அந்த 30ஆம் அதிகாரத்திலே அந்த 19 வாசிப்போம். 19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லாவற்றையும் ஒன்றும் உண்டாதபடி 5 பைசா கூட விடலை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சரி சரி நான் அப்படிதான் சொன்னேன், சரி கொடுத்ததே போதும் போ, ஆளை விட்டா போதும்பா. ஆனால் ஆண்டு என்ன சொல்லார்னா, தாவீது எப்படின்னா ஒன்றும் குறைபடாதபடி 5 பைசா கூட குறையல. அதுக்கு மேலே அங்கே இருக்கிறதையும் கொள்ளையாடிட்டு தான் கொண்டு வந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ தான் இழந்து போனதே மாத்திரமல்ல, சத்துருக்களுடைய பொருட்களையும் கொள்ளையாடி கொண்டு வந்தான் தாவீது. எல்லாவற்றுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தான். அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகளா நீ வச்சுக்கோ, பொருட்கள் எல்லாம் அவங்க எல்லாம் ஷேர் பண்ண. யுத்தத்துக்கு போனவங்க போகாதவங்க எல்லாருக்கும் ஒரே அளவு கொடு. ஜனங்க சொல்லுவாங்க, யுத்தத்துக்கு வராதவங்களுக்கு, பிரயாசப்படாதவங்களுக்கு எதுக்கு நன்மை கொடுக்கணும், எதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்? அவன் சொல்லுவான், கர்த்தர் கொடுத்ததுப்பா, கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தது எல்லாரும் அனுபவிப்போம். நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்களுக்கும் கொடுக்காதவங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். வேலை செஞ்சவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும், ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாதபடி எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். இந்த நாட்களில் கர்த்தர் கடந்த வருஷத்துல நீங்கள் இழந்து போனதை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் திருப்பி கொள்ள உதவி செய்வார். எனக்கு இது தந்தாலே போதும்னு சொல்லாதீங்க. நான் இழந்து போனது உண்மைதான், இது மட்டும் கிடைச்சா போதுன்னு சொல்லாதீங்க. தேவன் அப்படியே திரும்ப தருவார். வசனம் அப்படிதான் சொல்லுது, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஒன்றும் குறைபடாமல், 5 சல்லிக்காசு கூட குறையப்படாது. நீங்கள் கடந்த 24ஆம் வருஷத்துல நீங்கள் இழந்து போனதெல்லாம் திரும்ப கர்த்தர் தருவார். நீ இழந்து போன பலனை திரும்ப தருவார். நீ இழந்து போன கிருபைகளை கர்த்தர் திரும்ப தருவார். நீ இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தருவார். நீ இழந்து போன இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களுக்கு திரும்ப தருவார். பொருளாதாரத்தை தேவன் திரும்ப தருவார். எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ அதை தருவார். சரீர ரீதியாக இழந்து போன பலத்தை தருவார். ஆவிக்கு ரீதியிலே இழந்து போன கிருபையை தருவார். இழந்து போன அபிஷேகத்தை தருவார். இழந்து போன வரங்களை கர்த்தர் தருவார். நீங்கள் மறுபடியும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் மறுபடியும் கர்த்தர் உங்களை பயன்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதான் நம்முடைய தேவன். ஐயோ நான் இழந்துட்டேன்னு சொல்ல, இழந்து போன தேவன் திரும்ப உங்களுக்கு தருவார். இந்த 2025ஆம் வருஷத்துல நீ எதெல்லாம் இழந்து போனீங்களோ திரும்ப தருவார். உலக ரீதியாக, சரீர ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ அதெல்லாம் தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். எல்லாம் கணக்கு வச்சிருக்கார். என்னைக்கு உங்க பணம் வேஸ்ட் ஆகாது. ஒரு நாள் உண்டு கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தூக்கமே இல்லைப்பா, உன் பணத்தை அப்படி என்ன ஆளை விடு, அந்த நிலைமை வரும். இந்த வருஷம் வரும். எல்லாரும் கரங்களை வைத்தோமா, எல்லாரும் போனதை போட்டுன்னு சொல்லாதீங்க. நாம் மன்னிச்சிட்டோம் என்ன, ஆனால் கர்த்தர் திரும்ப தருவார். எப்படியாவது வாங்கி தருவார். நீ இழந்து போனது என் திரும்ப தருவார். எனக்கு இந்த பலன் போதும் அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன பலன் கடந்த நாட்களில் இருந்ததோ அந்த பலனை திரும்ப தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், கிருபைகளை இழந்திருக்கலாம், வரங்களை இழந்திருக்கலாம்.
ஆவிக்குரிய ரீதியிலையும் நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ திரும்ப தருவார். ஜெபத்தை இழந்திருக்கலாம், வேத வாசிப்பை இழந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். தேவன் திரும்ப அந்த வாய்ப்பை உங்களுக்கு தருவார். மறுபடியும் தேவன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை கட்டி எழுப்புவாராக. அல்லேலூயா. உங்கள் பொருளாதாரத்தை தேவன் கட்டி எழுப்புவாராக. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்கள் பொருளாதாரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பீர்கள், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ரீபாலாபா ஷக்கர் அதிமாலாபா. இந்த மகளிருக்கெல்லாம் நீங்கள் ஜோமனா என்கிட்ட நிறைய கேட்டாங்க. பேங்கில் கேட்டாங்க, இண்டஸ்ட்ரியல் பேங்க், பஜாஜ் பேங்கில், அந்த ஃபைனான்ஸில் கேட்டாங்க. சார் வாங்க, உங்களுக்கு என்ன எவ்வளோ பணம் வேணும்? மகளிர்லையும் கேட்டாங்க. ஒரே சாதனைக்கு நிறைய தேவைகள் இருந்தாலும் வேண்டாம், இனி வேண்டாம், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் எப்படியும் நடத்தட்டும், இனி கடனை வாங்கக்கூடாது, இருக்கிற கடனை அடைக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவர் கடனை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க, அந்த வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் கடன் வாங்காதபடி கர்த்தர் அந்த வாய்ப்பை தர. நமக்கு நிறைய செலவெல்லாம் இருக்குல்ல, சொல்லலை, ஆனால் கடன் வாங்காதபடி கர்த்தர் உதவி ஆண்டவர். இந்த 25 வருஷத்தில் நான் வாங்கின கடனை திரும்ப அடைக்கணும் ஆண்டவர். எல்லாரும் கடன் வைத்தோமா, நான் வாங்கின கடனை நான் திரும்ப அடைக்கணும் ஆண்டவர். நம்ம ஒன்றும் விருதாவாக நம்ம தூக்கி எறியலை, நம்ம சீட்டாடலை, தப்பான வழியில் செலவு பண்ணலை, நன்மைக்கு தான் நம்ம நினைச்சு செய்கிறோம், குடும்பத்துக்கு தான் செய்கிறோம். ஆனால் அதனால நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள் அதிகம். வார்த்தை உண்மை உள்ளது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீங்கள் வாங்கின கடனை கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவரே 2024 வரைக்கும் வாங்கப்பட்ட எல்லா கடனையும் இந்த பிள்ளைகளை அடைக்க என் ஆண்டவர் இந்த வருஷத்தில் உதவி செய்யும். வருமானத்தில் மீதம் எடுக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வட்டிக்காரன் அல்ல ஆண்டவரே, டாக்டர் அல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை பிரயாசத்தை ஆசீர்வதியும், மகிமைப்படும். நீங்கள் இழந்த உணவை தேவன் திரும்ப உங்களுக்கு தருவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் தாம் இந்த 2025 வருஷத்தில் கர்த்தர் உங்களை சகலத்திலையும் ஆசீர்வதித்து அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபமோனோமா எல்லாரும் முழங்கால் படியிட்டு, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த புது வருடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த புது வருஷத்தில் புதிய நன்மைகளை புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆசீர்வாதம், தேவ ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற சாபங்கள் மாறட்டும். பொல்லாத வல்லமைகள் விலகி போகட்டும். ஆண்டவரே, இந்த 2025 வருஷம் இழந்து போன எல்லாம் திரும்ப கிடைப்பதாக கிடைப்பதாக. எளிமினவை எல்லாரும் எளிமை நின்று எல்லாரும் எளிமை நிற்போமா. உங்கள் குடும்பத்துக்காக நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடிக்கடி காணப்படுற பலகீனங்கள், சோர்வுகள், தேவையில்லாத செலவுகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்திலே எல்லாம் மாறி போகிறதுக்கா ஸ்தோத்திரம். கிருபையாய் கொடுத்த அந்த புது வருஷத்தில் எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையை என் தேவன் ஆசீர்வதியும். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரிவினைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, கணவனுக்கு மனைவிக்கும் நல்ல ஐக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, சேர்ந்து வாழவும் ஐக்கியப்படவும் என் ஆண்டவர் உதவி செய்யும், உதவி செய்யும். கணவன் மனைவியுடைய உறவுகள் சிறப்படட்டும். ஆண்டவரே, கட்டி எழுப்பப்படட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. அப்பா, மகிமைப்படுங்க. சாட்சிகளை கேட்டோம். ஆண்டவரே, செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்து வந்த எல்லா கடினமான பாதைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புது வருஷத்தில் என் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறதுக்காக, புதிய நன்மைகளை பெறுவதற்காக, புதிய செய்திகள், நல்ல செய்திகள் கடந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம், துதிக்கிறோம். தடைகள் மாறட்டும்,
தீபா லாபா ஷாக்கராபா. இந்த பிள்ளைகள் குடும்பத்தில் கிரியை சேர எல்லா பில்லிசூனி ஆவிகள், பொல்லாத வல்லமைகள், எல்லா மந்திரத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், குடும்ப தலைவரை ஆசீர்வதியும், ரட்சிக்கப்படுவார்களாக, அவங்களுடைய வருமானங்கள் பெருகட்டும், மனைவி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுவார்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொள்வார்களாக, இழந்து போன பொருளெல்லாம் திரும்ப கிடைக்கட்டும், பணங்கள் திரும்ப கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சரீரத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா பலகீனம் மாறட்டும், செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படட்டும், சரீரம் பலனடையட்டும் இயேசுவின் நாமத்தில். எலும்பை உருக்கிற பொல்லாத ஆவியை வெளியேறிய இயேசுவின் நாமத்தில். புதிய பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். எலும்புகள் பலன் அடையட்டும். எசைகள் 37 சொல்ல பிரகாரம் எலும்புகள் பலன் அடையட்டும், எல்லாம் ஒன்று சேரட்டும். சேனையை போல எலும்பு உதவி செய்வீராக. எல்லா எலும்புகள் உயிர் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும், சரீரத்தில் மாற்றம் உண்டாகட்டும், சரீரத்தில் மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பலகீனம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பல மாதங்களாக இருக்க எல்லா பலம் இன்னைக்கு மாறட்டும், பெரும்பாடுகள் நீங்கட்டும், தைராய்டு பிரச்சனை மாறட்டும், சுகர் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு மாறட்டும், கிட்னி பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த புது வருஷம் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையின் வருஷம் ஆண்டவரே, ஒரு விடுதலையின் வருஷம். விடுதலையோடு வாழ கத்த உதவி செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. அடிக்கடி காணப்பட விலகின நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். பொறாமைகள், வன்கண் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்துக்கு விரோதமாய், பொருளாதார விரோதமாய் இருக்கிற பொறாமைகள், வன்கண் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதியும், குடும்பங்கள் ஆசீர்வதியும், தடைகள் நீங்கட்டும், தடைபட்டிருக்கிற காரியங்கள் நீங்கட்டும், தடைபட்டிருக்கிற காரியங்கள் இன்னைக்கு மாறட்டும், தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் சாதகமாய் காணப்படுவதாக ஆண்டவரே. அந்தந்த குடும்பத்துக்கு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. குடும்பத்தை சார்ந்தவங்களை ஆசீர்வதிங்கப்பா, நீங்க மகிமைப்படுங்க. நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடர்வதாக, பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே, மகிமைப்படுங்க. தொடர்ந்து பந்தி ஆசீர்வதிங்க. இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.